தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ ரீசெண்டாக பெங்களூரில் நடந்த சம்பவம். பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவருடைய ஃப்ரெண்டுக்கு மணி டிரான்சாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எதை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான மணி டிரான்சாக்ஷன் ஆப் மூலிமா அவருடைய ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் மணி டிரான்சாக்ட் பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப நேரம் ஆகி அவரோட அக்கௌண்ட் பணம் கிரெடிட் ஆகலை. ஸோ இவரோட சைட்லேருந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்ததில் இவர் இவரோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் டைப் பண்ணுற இடத்துக்கு பதிலாக வேற ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வேற ஒரு நபருக்கு பணம் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இதை இவர் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணிட்டு அந்த மணி டிரான்சாக்ஷன் ஆப்பில் இருக்கக்கூடிய கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தவறுதலாக மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கு அவங்க ஃபர்தராக இவரோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கலெக்ட் பண்ணிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓடிபி உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும், அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறது போல் கேட்டிருக்காங்க. ஸோ இவரும் கஸ்டமர் கேர் தானே அப்படிங்கிறது போல் நினச்சிட்டு சொல்லிட்டாரு. சொன்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய அக்கௌண்ட்டில் 35,000 ரூபாய் அடுத்த செகண்டே காணாமல் போயிடுச்சு. யாரோ அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இதனால் இவர் திரும்ப கஸ்டமர் கேர் கூப்பிட்டுருக்காரு. கூப்பிட்டு இந்த மாதிரி நான் கால் பண்ணேன், திரும்ப இந்த மாதிரி பணம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காங்க. பட் அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. உடனே அவர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ இது என்ன ரீசனுக்காக இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓடிபியை அவர் ஷேர் பண்ண காரணத்துக்காக தான். ஸோ நீங்கள் நார்மலாக நிறைய பேருக்கு இந்த ஓடிபி சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் தெரியறது கிடையாது. ஸோ பேங்க்கில் தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நம்ம கொடுக்குறோம். பேங்க்கில் இருக்கவங்க நம்மளுடைய ஓடிபி மூலமாக பணத்தை எடுத்தால் கூட நம்மளால் ஃபர்தராக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா பேங்க்கில் உங்கள் ஆப்போசிட்டில் பேசுகிறவர் அவரும் ஒரு நார்மலான மனுஷன் தான். அவர் பணம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஓடிபி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை எங்கேயுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போனீங்க அப்படின்னா சுற்றி எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் யாருமே அதை நம்ம மேக்ஸிமம் அதை கண்டுக்கிறது கிடையாது. அதில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காரணத்துலேயும் நாங்கள் எங்கள் பேங்க்கில் உள்ள ஆட்களே உங்களுடைய ஓடிபியை கேட்க மாட்டோம். ஓடிபி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓடிபி பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்கள் சம்மந்தப்பட்டது, நீங்கள் சம்மந்தப்பட்டது தான். அது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது போல் எழுதியிருப்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து நிறைய ஆஃபிஷியலான மெசேஜ் கூட வரும். ஓடிபி கேட்பாங்க, இந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறது போல். ஸோ பட் நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு நம்ம தாராளமாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதை ஒரு விஷயத்தை, சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சொல்லுங்கள். ஸோ ஓடிபி அப்படிங்கிறது யாருமே ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா மணி டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு ஓடிபி தான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நம்ம தவறுதலாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலாம்னு நினச்சேன். உங்களால் நீங்கள் ஒரு பணம் யாருக்காவது அனுப்ப போகிறீங்க அப்படின்னா 1க்கு 3 தடவை அந்த நம்பர் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தவறுதலாக நீங்கள் பணம் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கான சான்ஸ் 90% கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் இருக்கக்கூடிய அந்த 10% பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருக்கு தவறுதலாக அனுப்புகிறீங்களோ அவருடைய அக்கௌண்ட்டில் ஸ்டில் அந்த பணம் கிடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு சில சான்சஸ் இருக்குது. பட் பணம் கிரெடிட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே வித்ட்ரா பண்ணிட்டாரு அப்படின்னா அதை உங்களால் பணம் நீங்கள் திரும்ப ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறது பாசிபிளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதற்கான காரணத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஓடிபி சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.